ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்ரின் சமையல். இந்த சம்மர் லீவில் குட்டிஸுகளை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குயிக்காக பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 3 எக்கை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டீஸ் தான் இதை செய்கிறாங்க. பொடியை நறுக்கிய ஹாஃப் ஆனியனை இதை சேர்த்துக்கலாம். ஹாஃப் டொமேட்டோவையும் பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கிய கொத்தமல்லி தலையையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெப்பரையும் தேவைக்கேற்ற உப்பையும் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற மிளகாத்தூளையும் இதில் சேர்த்துக்கோங்க. குட்டீஸ் இது காரம் ஜாஸ்தி வேணாங்கிறதுனால இவங்க 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணோனையும் அதை வச்சுருங்க. தேவையான ப்ரெட்டை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ப்ரெட்டு நடுவில் ரவுண்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்ஸ் பிரேக் ஆகாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன கிண்ணமோ இல்லைனா கிளாஸை வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சம்மர் லீவில் போர் அடிச்சிட்ருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சின்ன சின்ன ரெசிபியை சொல்லி கொடுத்து அவங்களே செய்ய வச்சு இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்தால் அவங்களுக்கும் நல்லா ஆர்வமாக கற்றுக்குவாங்க. இப்போ பேன் ஹீட் ஆனதையும் பட்டர் சேர்த்து அந்த கட் பண்ணி வச்ச ஸ்லைஸை வச்சுக்கலாம். அவங்களும் லீவ் ஃபுல்லாக ஃபோன், டிவி இந்த மாதிரி விட்டு கொஞ்சம் இந்த சைடு இந்த மாதிரி ஆர்வமாக கற்றுக்குவாங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்ச எக்கை அந்த ஹோலில் ஃபில் பண்ணலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிரும் ப்ரெட்டு. இப்போ அந்த ஹோல் ஃபுல்லாக அந்த ப்ரெட்டு பீட் பண்ணி வச்ச ப்ரெட் கலவையை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ரவுண்டை மட்டும் மேலே எடுத்து அமுத்தி விடுங்க மெதுவாக. இப்போ மேலாலும் நான் லைட்டாக இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். கீழே நல்லா மொறுமொறுன்னு கோல்டன் கலர் ஆனோனையும் இப்போ திருப்பிக்கலாம். இப்போ 2 சைடுமே ஈவனாக கோல்டன் கலர் ஆனோனையும் லைட்டாக பட்டர் தடவி எடுத்துக்கலாம். டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.